வேலூர் இப்ராஹிம் ஏன் திரும்ப திரும்ப ராகுலை டார்கெட் பண்றது மாதிரியே சூழல்? பாரதத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி கடந்த காலத்தில் பல முறை வாய் கூசாமல் பொய் பேசி அதற்கு நீதிமன்றம் கண்டித்து நீதிமன்றத்திடத்துல மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட வரலாறு நம்ம மறந்துட முடியாது. நான் ஆதாரம் சொல்றேன். அதாவது நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டார் என்பதை நான் சொல்றேன். இப்ப அவங்க பேசும்போது நான் தலையிடல, இவர் பேசும்போது நான் தலையிடல. இது ஒரு நாகரிகமா? இது ஒரு நாகரிகமா? இது ஒரு நாகரிகமா? நெறியாளர் குறிப்பிடலாமா? ஒரே ஒரு கேள்வி. இப்ப இவங்க பேசும்போது ஒரு வார்த்தை நான் குறுக்க பேசல, இவர் பேசும்போது ஒரு வார்த்தை நான் குறுக்க பேசல. என்னுடைய நேரத்தில் நான் பதில் சொன்ன பிறகு முரண்பட்ட கருத்து பேசணும். ஏன் பயப்படுறாங்க? ஏன் பயப்படணும்? ஏன் அச்சப்படணும்? ஏன் பயப்படணும்? ஏன் அச்சப்படணும்? இவ்வளவு நேரம் பேசினாங்கல்ல, இவ்வளவு நேரம் பேசினாங்கல்ல, பொறுமையா தானே இருந்தோம். இவர் பேசும்போது பொறுமையா தானே இருந்தோம். காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஏன் பயப்படுறீங்க? ஒரு கருத்தியல பேச கூட உங்களுக்கு ஏன் துணிவு இல்லாம பயப்படுறீங்க? கேள்வி கேட்கிறேன். மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, மக்கள் பாத்துக்கிட்டு பேச விட மாட்டேங்கிறாங்க பாருங்க. பேச ஆரம்பிச்சாலும் எவ்வளவு பயம் பாருங்க. இல்ல அதாவது பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவு பயம். என்னங்க இது கோழைத்தனமா இருக்கு, கோழைத்தனமா இருக்கு. நெறியாளர் குறிப்பிடல நியாயம், இவங்க ஏன் குறிப்பிடுறீங்க? அப்ப உங்களுக்கு உண்மை இல்லையா? கம்யூனிஸ்ட் கிட்ட நேர்மை இல்லையா? காங்கிரஸ் கிட்ட உண்மை இல்லையா? பயப்படுறீங்களா? பயப்படுறீங்களா? ஏன் பயப்படுறீங்க? பேச விட முடியல பாருங்க. ஏங்க ஒரு நிமிஷம் பேச விட்டாங்க. இதுதாங்க இந்த ஷோவை நடத்த விடக்கூடாது, இந்த உண்மை மக்கள்கிட்ட போக கூடாது. அதனால இப்படி கத்தணும். நடத்தீங்களா? இதான் இது பாத்தீங்களா? இப்ப கத்திட்டாங்களா? இப்ப நான் பேசலாமா? சுந்தரவல்லி மேடம் இப்ப கத்திட்டாங்களா? எவ்வளவு வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துறீங்க? என்னெல்லாம் பேசுறாங்க? வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துறீங்க. யாருக்கிட்டங்க? நீங்க நீதிமன்றத்துல கேட்டனா கேக்கலையா? அப்படி பிரதமரை எவ்வளவு இழிவுபடுத்தி பேசுறாங்க. இவர்களுக்கு காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் திராணி இல்ல, பாஜகவை எதிர்கொள்ள திராணி இல்ல. உங்களுக்கு தைரியம் ஏங்க? நான் என்ன பேசுறேன், அவங்க என்ன பேசுறாங்க பாருங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க லைவ் ஷோ. ஏங்க மணி 7:40 ஆகுது. நான் தனிநபரை தாக்கி பேசவே விடலையேங்க. எவ்வளவு பயம் பாருங்க, எவ்வளவு பயம், எவ்வளவு அச்சம். ஒரு உண்மையாகவே காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் இவ்வளவு பயமா? ஐயோ பாவம். பயம் பயம் அது அவருக்கு உள்ள பயம். அமைதியா இருங்க, அவருக்கு பின்னால அப்ப அமைதியா இருங்க, மக்கள் பாக்குறாங்க. அதாவது இதான் பேசு. போலீஸ் வருதுங்க, இது காமெடியா இருக்கு. எங்க காமெடியா பேசிட்டு இருக்காங்க, எங்க காமெடியா பேசிட்டு இருக்காருங்க. அதாவது ஒரு லைவ்ல கருத்து பேசுனா காமெடி பேசுறாரு. அதாவது தேவதா சார் ப்ளீஸ், ஒரு லைவ்ல கருத்து பேசுனா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இதுதாங்க காங்கிரஸ் உடைய நிலைமை, இதுதாங்க ராகுல் காந்தி நிலைமை. ராகுல் காந்தி மாதிரி ஒரு முட்டாள் மோசகரமான ஆள் இல்ல. போதுமா? ராகுல் காந்தி மாதிரி முட்டாள்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு இழிவுபடுத்த மனிதர் யாருமே இல்ல. இப்ப நான் பேசலாம், நீங்க பேசுறீங்கல்ல, மோடி பேசுறீங்கல்ல, மோடி பேசுறீங்கல்ல, நான் இந்த மாதிரி பேசுவதை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. கோழைத்தனமா இருக்கு, ஒரு அசிங்கமான. நீங்க அமைதியா இருக்கேன். சுந்தரவல்லி மேடம் ப்ளீஸ், உங்கள்கிட்ட சொல்றேன். எல்லாரும் நீங்க பேசுறீங்க, அதாவது எல்லாரும் பேசும்போது ஏதாவது கேட்குமா? நீங்க எல்லாரும் நீதிமன்றத்தை இழிவுபடுத்தி நீதிபதிகளை இழிவுபடுத்தும்போது நீங்க அனுமதிச்சீங்க. நான் ஏதாவது குறுக்கிட்டேனா? விவாதத்தை ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டது உண்மை, உண்மையை சொன்னது கெட்ட வார்த்தையா? நீதிபதியை இழிவுபடுத்துறீங்க, நீதிமன்றத்தை இழிவுபடுத்துறீங்க, நீதிமன்றம் என்பது பாஜக பொய் சொல்றீங்க, அதெல்லாம் வாய்களையே பேசுறீங்க. நாங்க சொல்றது எப்படி ஏத்துக்க மாட்டீங்க? பேச அனுமதிக்க மாட்டீங்க. என்ன அர்த்தம்? நெறியாளர்கள் தடுக்கணும், நெறியாளர்கள் பேசணும். இவங்க யாருங்க? இவங்க யார் பேசுறது? இவங்க யார் கொண்டு போறதுக்கு கத்துறதுக்கு? அந்த ரஞ்சன் கோகாய் அடிமையாக்குனது யாரு? இவ்வளவு பயந்துட்டு இருப்பாங்க. எங்க இத பேச்சாங்க, எங்க இத பேச்சாங்க. ஒரு மூத்த தலைவர் இதேதுல்லா ராகுல் காந்தி செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு மாறி மாறி கட்டறதுக்கு வந்திருக்காங்க. இதேதுல்லா பேச இவங்களுக்கு தகுதி இல்ல தலைவர். அத புரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன 10 கேள்வி கேட்டீங்க,
மணிகண்டனையே இவங்களே ஒரு கேள்வி கேட்க சார், மாட்டேங்கிறீங்க. நீங்க நீதிபதி அவங்க குறித்து எவ்வளவு கேவலமா, விமர்சனம் வச்சீங்க? அருவருப்பா நீங்க பேசுறாங்க. நீதிபதி குறித்து சார், எவ்வளவு விமர்சனம் அவர் வச்சீங்க? நீங்க எதிர்க்கட்சி தலைவர் குறித்து விமர்சனம் வச்சாலே மேடம், நீங்க நீங்க ஏன் பிரதமர் கேட்கல? ப்ளீஸ், நீங்க நீங்க ஏன் ஒவ்வொரு கேட்கல? தடவை நீங்க எங்களை விவாதிச்சுட்டு கேட்கல இருக்கீங்க. விடுங்க. எல்லாரையும் அவர் வச்சுட்டு எதிர்க்கட்சி இருக்கீங்க. தலைவர் கேவலமா? நாங்க ஐயா மோடினுமா? நான் நாங்க மரியாதையா பேசணுமா? நான் என்ன ஒரு பயந்துட்டா சிறிய மரியாதை இடைவேளை பேசணுமா? எடுத்துக்கிறேன். கண்ணாமூண்ணா நீங்க இடைவேளைக்கு பேசுறீங்க. அப்புறம் நான் வரேன். பாரதத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு ராகுல் காந்தி அவர்கள் கடந்த காலத்தில் வாய் கூசாம பொய் சொல்லி பலமுறை நீதிமன்றத்திடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஒன்று ஆதாரத்தோட சொல்றார். 2019 ரஃபேல் விவகாரத்தில் ஒரு கோப்பு காணாமல் போய்விட்டது என்று சொல்லும் பொழுது உச்ச நீதிமன்றம் சொன்னது அந்த கோப்பு சம்பந்தமாகவும் விசாரிக்க வேண்டும் சொன்னது. இவ்வளவுதான் உச்ச நீதிமன்றம் சொன்னது. ஆனா தேர்தல் பிரச்சாரத்தில் இதே ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, நீதிமன்றமே மோடியை திருடன்னு சொல்லிருச்சு, சௌக்கிதார் சோர் ஹே அப்படின்னு சொல்லி வாய் கூசாமல் போய் சொன்னார். பாருங்க, திரும்பவும் உள்ள நுழையாங்க. ஏங்க, நான் ரொம்ப கண்ணியமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது நடைமுறை கிடையாது. திரும்பவும் சொல்றேங்க, தவறு இருந்தா அவர் நேரத்தில் பேச சொல்லுங்க. ஏங்க, என்னங்க இது? இதேதுல்லா சார், என்னங்க இது? இதேதுல்லா சார், ஏங்க, இது என்னங்க? இப்படியே கத்திட்டே இருப்பாங்க. என்னத்துக்கு வந்திருக்கோம்? வேலை வெட்டி இல்லாம வந்திருக்கோமா இவ்வளவு மாதிரி? சீனியர் லீடர் இப்படி பேசிட்டு இருக்க கூடாது சார். வேட்கமா பேசிட்டு இருக்கிறது நீங்க மாத்தலாம். என்னங்க இது பேசுறது? அதெல்லாங்க. என்னங்க இது? இதேதுல்லா சார், ஒண்ணு கூட நாகரிகம் இதேதுல்லா சார். ரெண்டுல நீங்க அவருக்கு ஈக்குவல் வேண்டாம். என்னங்க இது? உண்மையாகவே என்னங்க இது? சார், நீங்க பேச விட மாட்டீங்க. இதேதுல்லா சார் நாகரிகமாங்க. ஒரு சீனியர் லீடரா, நாகரிகமாங்க. ஒரு சீனியர் லீடர். நான் என்ன பேசுறது? இது வேறு நேரத்துல நீங்க உள்ள வராதீங்க. இதேதுல்லா சார், நான் பேசும்போது வரியா வந்தாரு. சார், அவர் பேசும்போது மணிகண்டன் பேசும்போது வந்தார். வரவே இல்ல வந்தாரு. சார். நோ, உங்க நேரத்துல அவர் வரவே இல்ல. 10 நிமிஷம் நீங்க பேசுறீங்க. இதேதுல்லா சார், பி சாரி 10 நிமிஷம் நீங்க பேசுறீங்க. 10 நிமிஷத்துல ஒருத்தர் கூட இடையூறு வரல. நீங்க டிக்டேட் பண்றீங்க சார். அராஜக போக்காரு. என்ன பேச விடுங்க. ப்ளீஸ் என்னங்க இது? 10 நிமிடம் முழுமையா உங்களுக்கு நேரம் கொடுத்திருந்துச்சு. இதேதுல்லா சார், 10 நிமிடம் உங்களுக்கு டைரக்டா கொடுத்திருந்துச்சு. எந்த இடையூறுகள் இல்லாமலும் இதேதுல்லா சார் மற்றவங்க பேசும்போது இடையூறு செய்றீங்க. வேலூர் இப்ராஹிம், திரும்பவும் பாருங்க. உங்களுடைய நேரத்தை பார்க்கலாம் சார். சாரி இதேதுல்லா சார், ஐ அம் வெரி சாரி. as a senior leader you are totally rejecting the debate. as a senior leader you are totally rejecting இதேதுல்லா சார். சாரி சோனியா காந்தியோட பேரை சொல்றாரு. கோமலவல்லி நான் பேச முடியாதா? இதேதுல்லா சார், அவங்க முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. this is not பேசவே விடக்கூடாது. இதேதுல்லா சார், இவர்களுக்கு பெரிய பிரச்சனை முடிவு பண்ணிட்டாங்க. வேலூர் இப்ராஹிம் இது மானகட்ட வேலை. சார் சாரி டோட்டலா நீங்க எல்லாம் தவறான வார்த்தைகளை பேசி விவாதத்தை சிதைக்கிறீங்க, திசை திருப்புறீங்க. மோடிக்கு சமரசம் பிஜேபிக்கு சார், இதேதுல்லா சார், நீங்க அதிமுக இதேதுல்லா சார், மோடிக்கு இருக்கக்கூடிய சாரி நீங்க வரவேற்பு சார், இதேதுல்லா சார், சீனியர் லீடர் சேலம் மணிகண்டன் கை தட்டிட்டு கை தட்டுறேங்க. இந்த விவாதத்தோட கை தட்டுற சோங்க. நீங்க பேசுற பேச்சு கேவலம். இது கை தட்டுற சோங்க. இது பேசுறது இவங்க கத்திட்டே இருப்பாங்க. என்ன கை தட்டுறது ஆரோக்கியம்.